Hi friends, welcome to Rainbow Civil Service Academy. April 12, 2021 current affairs பார்க்க போறோம். இந்த current affairs வீடியோ பார்க்கறதுனால TNPSC, பேங்க், SSC, RRB and போலீஸ் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான current affairs உங்களுக்கு கிடைச்சிரும். மேலும் டெய்லி current affairs உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு Rainbow Civil Service Academy யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. India, second most hit by COVID-19 in the world. On April 12, 2021, India reported 1,68,912 new COVID-19 cases in the last 24 hours. With this, the total number of COVID-19 cases in India increased to 13.53 million, making India the second most COVID-19 struck country in the world. Previously, Brazil was the second most COVID-19 hit country in the world. The US remained the most COVID-19 affected country in the world. So, இப்போ ரீசெண்டாக as of April 12, 2021 படி இந்தியா வந்து உலகத்திலேயே இரண்டாவது அதிகமாக COVID-19 கேசஸ் இருக்கக்கூடிய நாடாக இருக்கு. இதுக்கு முன்னாடி பிரேசில் இருந்துச்சு. ஸோ எப்பவுமே டாப் மோஸ்ட்ல இருக்கக்கூடியது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் தான் இருந்துட்டு இருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பிரேசில் இருந்தாங்க. இப்போ இந்தியா வந்து ஹிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1,68,912 நியூ கேசஸ் வந்து ஒரே நாளில், அதாவது 24 மணி நேரத்தில் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறதா இதில் வந்து ஹைலைட்டு. ஆர்டிமிஸ் ப்ரோக்ராம். The National Aeronautics and Space Administration program, that is NASA program, will land the first person of color on the moon as a part of its Artemis program. In addition, NASA will also land first woman on the moon under the program. NASA had finalized around 18 astronauts under its Artemis program. It included the Indian American Raja Chari. Artemis program is an international human space flight program funded by the US government. The main objective of the program is to launch a manned mission to the South Pole region of the moon by 2024. So Artemis program அப்படிங்கிறது யூஎஸ் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய, அதாவது நாசா செயல்படுத்தக்கூடிய, அதே சமயம் யூஎஸ் கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். இது வந்து இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் கிட்டத்தட்ட 18 ஆஸ்ட்ரோனட்ஸை வந்துட்டு ஃபைனலைஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து இந்தியன் அமெரிக்கனான ராஜா சாரி அப்படிங்கிறவரும் செலக்ட் ஆயிருக்காரு. அட் த சேம் டைம் வந்துட்டு நாசா இந்த ப்ரோக்ராமில் முதல் பெண்ணையும் வந்துட்டு ஸ்பேஸ்க்கு கூட்டிகிட்டு போக போகிறாங்க அப்படிங்கிறதும் ரொம்பவே முக்கியம். ஸோ முதல் பெண் ஸ்பேஸுக்குன்னு சொல்கிறத விட மூணுக்கு போக போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த மிஷன் வந்துட்டு 2024ல் சவுத் போல் ரீஜன் ஆஃப் தி மூனுக்கு மனிதர்களை அனுப்புவதுதான் வந்து முக்கியமான நோக்கமாக கொண்டுட்ருக்கு. Irrawaddy dolphin. The Chilka Development Authority and the State Wildlife Wing recently carried out an annual dolphin census in the Chilka Lake. According to the report of the census, the overall Irrawaddy dolphin population in the lake has increased from 146 to 162 in 2021. So Irrawaddy dolphin அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது, because it is an endangered dolphin. ஸோ சில்கா லேக் அப்படிங்கிறது வந்து ஒடிசாவில் இருக்கக்கூடிய ஒரு லேக். இட்ஸ் அ லகூன். ஸோ இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லகூன் அண்ட் ஏஷியாஸ் செகண்ட் மோஸ்ட் லார்ஜஸ்ட் லகூன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிலிக்கா லேக்கில் இந்த இரவாடி டால்ஃபின் இருக்குது. அதே சமயம் ஒரே லேக்கில் நிறைய இரவாடி டால்ஃபின் இருக்கக்கூடிய லேக் அப்படின்னு பார்த்தாலும் சிலிக்கா லேக் தான் வருது. Iran launches advanced nuclear centrifuges. Iran recently launched advanced nuclear centrifuges at the Natanz nuclear plant to mark its National Nuclear Technology Day. A centrifuge is used to separate particles suspended in a medium. In a nuclear centrifuge, uranium-235 is separated from uranium-238. It is basically enrichment of uranium or making it an ideal fuel for the nuclear reactor. So
ஈரான் கவர்மெண்ட் அவங்களுடைய நேஷனல் நியூக்ளியர் டெக்னாலஜி டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அவங்களுடைய நட்டான்ஸ் நியூக்ளியர் பவர் பிளான்ட் அப்படிங்கிற ஒரு பவர் பிளான்ட்ல புதுசாக அட்வான்ஸ்டு நியூக்ளியர் சென்ட்ரிஃபியூஜஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த நியூக்ளியர் சென்ட்ரிஃபியூஜஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாகவே சென்ட்ரிஃபியூஜஸ் அப்படின்னா ஒரு லிக்யூட் இருக்குது அப்படின்னா அதில் வந்து சஸ்பெண்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய, அதாவது மிதக்கக்கூடிய பொருட்களை வந்து செப்பரேட் பண்ணக்கூடியதான் வந்து இந்த சென்ட்ரிஃபியூஜுடைய வேலை. ஸோ இந்த நியூக்ளியர் சென்ட்ரிஃபியூஜ் வந்து யுரேனியம் 238லேருந்து யுரேனியம் 235 தனியாக பிரித்து எடுக்கிறதா வந்து இதில் ஒரு டெக்னாலஜி அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூல் என்ரிச்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்க்காக இப்படி செப்பரேட் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ நல்ல பெஸ்ட் ஃபியூலாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அட்வான்ஸ்டு நியூக்ளியர் சென்ட்ரிஃபியூஜஸ் யூஸ் பண்ணப்படுது. லிட்டில் குரு. தி இந்தியன் கவுன்சில் ஃபார் கல்ச்சரல் ரிலேஷன்ஸ் tied up with the GameApp Sportswiz Tech Private Limited to launch Little Guru application. It is a specialized mobile application for learning Sanskrit. ஸோ சான்ஸ்கிரிட் லேர்ன் பண்ணுறதுக்காக ஒரு புதுசாக ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதான் வந்து உலகத்திலேயே ஃபஸ்ட்டு கேமிஃபைடு சான்ஸ்கிரிட் லேர்னிங் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆப் பேர் வந்து பார்த்திங்கன்னா லிட்டில் குரு. இதை லான்ச் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஃபார் கல்ச்சரல் ரிலேஷன்ஸ். About Little Guru. So Little Guru is a gamified application. It teaches Sanskrit in an interactive platform. This makes learning easier. The app was launched during the celebration of the 71st Foundation Day of ICCR. It is world's first gamified Sanskrit learning application. Nora al-Matroishi. Nora al-Matroishi has been named as the first female astronaut of UAE. ஸோ UAE வந்துட்டு ரீசெண்டாக ஃபஸ்ட்டு ஃபீமேல் ஆஸ்ட்ரோனட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோரா al-Matroishi. UAE doesn't have any manned mission in near future. However, the country has plans to send unmanned space mission to the moon in 2024. Also, UAE has launched Amal satellite to the Mars in 2020. ஸோ 2024ல் அன்மேன்டு ஸ்பேஸ் மிஷன் அப்படிங்கிறத UAE கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அட் த சேம் டைம் வந்து 2020ல் அமல் சேட்டலைட் அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருக்காங்க. இது மார்ஸுக்கு போகக்கூடிய ஒரு சேட்டலைட் அப்படின்னு பார்க்கப்படுது. அட் த சேம் டைம் UAEல ஃபஸ்ட்டு ஃபீமேல் ஆஸ்ட்ரோனட் வந்து அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான நியூஸாக பார்க்கப்படுது. Indian National Young Academy of Sciences. The Department of Science and Technology recently launched a nationwide mass awareness campaign called the COVID-19 Vaccination Awareness Campaign. The campaign will burst myths about COVID-19 vaccination. The main objective of the campaign is to make COVID-19 immunization program successful. ஸோ த டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறவங்க வந்துட்டு ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் ஒரு ரீசெண்டாக ஒரு கேம்பெயின் எடுத்து வந்திருக்காங்க. அந்த கேம்பெயின் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா COVID-19 வேக்சினேஷன் அவேர்னஸ் கேம்பெயின். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக COVID-19 வேக்சின் போட்டால் நம்ம உடம்புக்கு ஏதாவது ஆகிடும், சரியில்லாது அப்படின்னு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது எல்லாருக்கிட்டையும். அந்த மித்தை வந்து உடைக்கணும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஒரு COVID-19 வேக்சினேஷன் அவேர்னஸ் கேம்பெயின் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ யார் கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் யங் அகாடமி ஆஃப் சயின்சஸ். Leelavati Awards 2020. The Union Education Minister Shri Ramesh Pokhriyal Nishank recently presented the AICTE Leelavati Awards 2020 in New Delhi. The awards were presented based on the theme Women Empowerment. ஸோ லீலாவதி அவார்ட் அப்படிங்கிறது வந்து வருஷம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த வருஷம் வந்துட்டு ரீசெண்டாக யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் கொடுத்துருக்காரு. ஸோ மெயினாகவே வந்து இந்த லீலாவதி அவார்டு அப்படிங்கிறது வந்துட்டு உமன் எம்பவர்மெண்ட்டுக்கான ஒரு அவார்ட். த ப்ரைஸ் ஹேஸ் பீன் நேம்டு ஆஃப்டர் தி 12th century book called Leelavati. The book was written by the mathematician Bhaskara II and Leelavati was the daughter of Bhaskara II. The award is presented annually as a part of AICTE Innovative Education Program to empower women. ஸோ உமன் எம்பவர்மெண்ட்டுக்காக இருக்கக்கூடிய ஒரு அவார்டு தான் வந்து இந்த லீலாவதி அவார்டு அப்படிங்கிற
ஒன்று. ஸோ இதை இந்த வருஷம் யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. So that's all about today's current affairs. If you like this channel, please subscribe this channel for more current affair videos. Thank you.